வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவியர் அண்ட் இன்னும் பார்க்க போகிற மூவியில் வந்து ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் 2024 ரிலீஸான ஒரு சர்வைவல் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போதுமே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்மெல் லார்ட் கைஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு அடாப்டேஷன் நாவல் ஒரு அடாப்டேஷன் 2008 வந்து ஆடு ஜீவிதம்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்குது. அந்த நாவலோட அடாப்டேஷன் தான் இந்த ஃபிலிம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து நஜீப் முகமது சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அங்கே ஊரில் வந்து ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு. தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபு தென் அம்மா, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு சில மந்த்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆக போகுது. ஓகேங்களா. அண்ட் இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் வீடை வந்து அடமானம் வச்சு அந்த காசை ரெடி பண்ணி அந்த ஸ்ரீகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நஜீபும் ப்ளஸ் வந்து ஹக்கீம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் 2 பேருமே போகிறாங்க. போகிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே தெரியல இவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட வீசால வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி ஆளுங்க வருவாங்கன்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு பாய் இருந்திருக்காரு. அண்ட் அவர் தான் இவங்களோட பாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு கூட போயிடுறாங்க. அண்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களோட விசா பாஸ்போர்ட்லாம் பிடிங்கிட்டு வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஹக்கீமா வந்து இறக்கி விட்டுறாரு ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் நஜீப் வந்து இன்னொரு இடத்துல இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து பார்க்க வைக்கிறாங்க. நம்ம நஜீப் இருந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்ச நாட்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னே தெரியல. அந்த பொறுப்பு வந்து நம்ம ஹீரோ கையில் வருது. அவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே போய் அவனு சொல்லிட்டு யோசிக்கிற அந்த சமயத்துல வந்து அவருக்கு எந்த வழியுமே தெரியாம ஒரு மாதிரி வந்து யாருக்கு நம்ம இனிமேல் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல வந்து அப்போன்னு பார்த்தா அந்த அனிமல்ஸ் கூட இவருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். ஸோ அதே மாதிரி வருஷங்கள் கடந்து போயிடும். ஒரு அரௌண்ட் ஒரு 2 to 3 years ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்டலாக நம்ம நஜீப் வந்து நம்ம ஹக்கீமை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹக்கீமுக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார். இப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து ஆஃப்ரிக்கன் முஸ்லீம். ஓகேங்களா. அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம ஹக்கீம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம தப்பிச்சிடலாம், அவருக்கு வந்து எஸ்கேப் ரூட்லாம் எல்லாமே தெரியுமா. ஸோ வந்து நான் ஒரு நாள் சொல்கிறேன் அன்றைக்கி நம்ம தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வழக்கம் போல தன்னோட வேலையை பார்க்குறாரு. அண்ட் ஹீரோ வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்பவே மாறிடுவார். இந்த ஸ்கின் டோன்லேருந்து இந்த உடம்புலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம். வெளியவே தூங்கணும், கிளைமேட்டு, சாப்பாடும் கிடையாது, தண்ணியும் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு மாதிரி மனுஷன் ரொம்ப சுருங்கிடுவார். ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அங்கே தன்னோட பாஸ் ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் வந்து கூப்பிட்டு வந்தார். அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ அவர் வந்து அங்கே போயிட்டானா. அதுக்கப்புறம் இந்த 3 பேர் வந்து தங்களோட ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த வந்து மோசமான ட்ராவல் அது போக 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 இன்னும் மோசமாயிட்ட போது. இவங்ககிட்ட வந்து நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒரு காலுக்கு செருப்பு கிடையாது. ஸோ அதனாலே வந்து போகிற இடங்கள் ஃபுல்லாகவே வந்து இவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள். ஒரு மாதிரி தாண்டி போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாலுசினேஷன் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹக்கீமுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பசியில் வந்து மண்ணள்ளி சாப்பிட்டு தென் வந்து அங்கேயே வந்து இறந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம நஜீப் வந்து கிட்டத்தட்ட மயக்கம் போகிற அளவுக்குலாம் போயிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் இப்போ இருப்பாங்க. நஜீபும் பிள்ளைங்க வந்து இப்ராஹிம் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கும். ஒரு இடத்துல வந்து இந்த செடிகளும் அப்புறம் வந்து சின்ன குளம் மாதிரி இருக்கும். அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தென் தண்ணியை கொஞ்சம் நிரப்பிட்டு தென் அதுக்கப்புறம் தன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். போனதுக்கப்புறம் நம்ம நஜீப் வந்து திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. தூங்கி எழுந்திருப்பாரு. ஏஞ்சி பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து காணாமல் போயிடுவார். தென் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து விழுந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா ரோடுக்கு பக்கத்துலேயே. தென் ரோட்டில் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அரபு சேர்ந்த ஒருத்தர் வந்து பிக் பண்ணி இவர் வந்து அங்கே ட்ராப் பண்ணுறாரு. அண்ட் அங்கே போயிட்டு அங்கே வந்து ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு போனதுக்கப்புறம் இவர் வந்து தப்பிச்சாரா இல்லையா அதுதான் அப்படின்றது தான் படத்தோட கதையே. இந்த லாஸ்ட்ல அங்கே ரோட்டில் வந்து நின்னதுலேருந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் என்ன ஆச்சு, தப்பிச்சாரா இல்லையா, ஃபேமிலியை மீட் பண்ணாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி போனாலுமே இந்த லாஸ்ட் 40 நிமிஷம் வந்து செம்ம எமோஷ்னலாக இருக்கும். அந்த அளவுக்கு எமோஷனல் கொடுத்துருப்பாங்கன்னா நிறைய பேர் வந்து அழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எமோஷ்னலாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா இந்த ஹக்கீம் இறக்கும் போதும் சரி, அதே மாதிரி நேரத்தில் இந்த இப்ராஹிம் இருக்கார் பார்த்தீங்களா, எல்லாமே ஹோப்பே இல்லாத நேரத்தில் அப்போன்னு பார்த்து ஹோப் வர்றதுக்காக அவர் அந்த டெசர்ட்லேருந்து ப்ரே பண்ணுற அந்த சமயத்துலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாகவே கொண்டு போயிருப்பாங்க. உண்மையாகவே நல்ல படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். இந்த படம் தியேட்டர்ஸில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு நான் $4 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.